ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மீ டீச்சர் லேர்ன் சேனல். இன்றைக்கி லெசன் 60 ஹிந்தி பாரதிகடி உயிர்மை எழுத்துக்களில் ஹவு டு ரைட் தி லெட்டர் பா. இந்த ப லெட்டரை எப்படிலாம் நம்ம எழுதலாம், எப்படி நம்ம ப்ரொனன்சியேஷன் செய்து உச்சரித்து சொல்லலான்னு பார்த்தீங்க போன வீடியோவில். இப்போது அதே பாவை எப்படி நம்ம சிம்பிளில் எழுத கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆ பா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டலாம். இடது பக்கத்துலேருந்து வளைச்சி ஓவர் ஷேப்பில் கொண்டாந்துட்டு அதுக்குள்ளே ஒரு கோடு போட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுடலாம். வளைச்சி ஓவர் ஷேப்பில் கொண்டாந்துட்டு அதுக்குள்ளே ஒரு கோடு போட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இப்போது ஆ பா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போடலாம். நடுவில் இருந்து வளைச்சி ஓவர் ஷேப்பில் கொண்டாந்துட்டு உள்ளே ஒரு கோடு போட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். படுக்கை கோடு மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுடலாம். இடது பக்கம் வளைச்சி கொண்டாந்து ஓவல் ஷேப்பில் விட்டுட்டு உள்ளே ஒரு கோடு போட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இப்போது இ பி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டுடலாம். இடது பக்கத்துலேருந்து வளைச்சி ஓவல் ஷேப்பில் கொண்டாந்துட்டு நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்துடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போடலாம். இடது பக்கம் சின்னதாக ஓவல் ஷேப்பில் வளைச்சி கொண்டாந்துடலாம். நடுவில் ஒரு கோடு போட்டுடலாம். மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்துடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். பி இது என்ன லெட்டர்? பி. அடுத்த எழுத்து இ பி. நெடிலாக சொல்லணும். இந்த லெட்டர் அதே மாதிரி தான் எழுதணும். எழுதிட்டு மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாடலாம். மேலே ஒரு படுக்கை கோடு போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போடலாம். நடுவுலேருந்து வளைச்சி கொண்டாந்துட்டு நடுவில் ஒரு கோடு போட்டுடலாம். மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்துடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். அடுத்த எழுத்து உ பூ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டுட்டு நடுவில் வளைச்சி விட்டுட்டு உள்ளே ஒரு கோடு போட்டுடலாம். கீழேருந்து சுழித்து இடது பக்கம் சுழிச்சு விட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டலாம். இடது பக்கத்துலேருந்து வளைச்சி விட்டுட்டு உள்ளே ஒரு கோடு போட்டுடலாம். அப்புறம் கீழே ஒரு சுழிச்சிட்டு இடது பக்கம் சுழிச்சு விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? பூ. அடுத்த எழுத்து ஊ பூ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டலாம். நடுவுலேருந்து வளைச்சி கொண்டாந்துட்டு உள்ளே ஒரு கோடு போட்டுட்டு கீழே ஒரு சுழிச்சிட்டு வலது பக்கம் இழுத்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுடலாம். நடுவுலேருந்து வளைச்சி கொண்டாந்து விட்டுறலாம். உள்ளே ஒரு கோடு போட்டுட்டு கீழே ஒரு சுழிச்சிட்டு வலது பக்கம் இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நெக்ஸ்ட் எழுத்து ஏ பே எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டலாம். நடுவுலேருந்து வளைச்சி கொண்டாந்துட்டு உள்ளே ஒரு கோடு போட்டுட்டு மேலே சாய்வெல்லாம் ஒரு கொம்பு இழுத்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டலாம். நடுவுலேருந்து வளைச்சி கொண்டாந்து விட்டுட்டு உள்ளே ஒரு கோடு போட்டுட்டு சாய்வெல்லாம் ஒரு கொம்பு இழுத்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? பே. எழுத்து ஐ பை எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டலாம். நடுவுலேருந்து வளைச்சி கொண்டாந்து விட்டுட்டு உள்ளே ஒரு கோடு போட்டுடலாம். மேலேருந்து 2 கொம்பு இழுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டலாம். நடுவுலேருந்து வளைச்சி கொண்டாந்துட்டு உள்ளே ஒரு கோடு போட்டுட்டு மேலே சாய்வலாக 2 கொம்பு இழுத்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இந்த என்ன லெட்டர்? பை. நெக்ஸ்ட் லெட்டர் ஓ போ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டலாம். நடுவுலேருந்து வளைச்சி கொண்டாந்து விட்டுறலாம். நடுவில் ஒரு கோடு போட்டு பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு சாய்வலாக ஒரு கோடு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டலாம். நடுவுலேருந்து சின்னதாக வளைச்சி கொண்டாந்து ஓவல் ஷேப் எடுத்துட்டு உள்ளே ஒரு கோடு போட்டுடலாம். பக்கத்தில் நேர்கோடு போட்டுட்டு சாய்வலாக ஒரு கொம்பு எடுத்துட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். என்ன லெட்டர்? போ. நெக்ஸ்ட் எழுத்து அவு பவு எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டுட்டு நடுவில் ஒரு வளைச்சி விட்டுட்டு சின்னதாக கோடு போட்டு நேர்கோடு போட்டுட்டு மேலே 2 கொம்பு போடணும். நான் அவ்வில் 2 கொம்பு போட மறந்துட்டேன். இப்போ போடலாம். மறுபடியும் பாருங்கள். நேர்கோடு போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு பக்கத்தில் நேர்கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 இதுலேயும் 2 கொம்பு இழுத்து விட்டுடலாம். அவு பவ் இதுக்கு 2 கொம்பு இழுக்கணும். அடுத்த எழுத்து அம் பம் எப்படி எழுதலாம். நேர்கோடு போட்டலாம். நடுவில் ஒரு வளைச்சி விட்டுட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு மேலே புள்ளி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக எழுதலாம் அது. அதே மாதிரி பானா போட்டு வளைச்சிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு புள்ளி வைக்கலாம். இது என்ன லெட்டர்? பம். அடுத்த எழுத்து அஹா பஹா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டலாம். நடுவுலேருந்து ஓவர் ஷேப்பில் வளைச்சிட்டு உள்ளே ஒரு கோடு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டலாம்.
பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போடலாம். நடுவுலேருந்து வளைச்சி விட்டு உள்ளே ஒரு கோடு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லிப் லைன் போட்டு புள்ளி வச்சிடலாம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் லெட்டரை எந்த மாதிரிலாம் எழுதலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரைட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.